கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிலே ஆண்டவரும் மர்ம இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே இந்த அதிகாலை வேலைக்கான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 24வது வசனம். உங்களுடைய வேதாகமங்களை திருப்பி என்னோடு கூட வாசியுங்கள். யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 24வது வசனம். பிதாவே, உலகத் தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம் அனைவரோடும் கூட பேசுவாராக. யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் இருந்தபொழுது ஏறெடுத்த ஜெபமாக காணப்படுகிறது. யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் முழுவதுமே ஒவ்வொரு வார்த்தையும் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய கர்த்தருடைய வார்த்தைகளாக காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் இருந்தபொழுது தம் பிதாவை நோக்கி தனது சீஷர்களுக்காக அவர் வேண்டிக் கொள்கிற ஜெபமாக காணப்படுகிறது. மாத்திரமல்லாமல் அவருடைய சீஷர்கள் பின்னாலே அப்போஸ்தலர்களாக அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அவர்களுடைய வார்த்தையை யாரெல்லாம் விசுவாசித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காகவும் இந்த ஜெபமானது ஏறெடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் நன்கு அறிவோம். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாஞ்சையை பாருங்கள். பிதாவானவர் தனக்கு தந்த மகிமையை அவர்கள் காணும்படியாக, அவர்கள் என்றால் சீஷர்களும் அப்போஸ்தலராக இருந்த அவருடைய சீஷர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு ஆண்டவரை விசுவாசித்தவர்களாகிய நமக்கும் அது பொருந்தும். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விருப்பம் என்ன? தன்னுடைய சீஷர்களும் நாமும் கூட அவருடனே கூட இருக்க வேண்டும். இதுதான் பிதாவாகிய தேவனை நோக்கி ஆண்டவர் ஏறெடுத்த விண்ணப்பமாக காணப்படுகிறது. நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக என்னுடைய மகிமையை அவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உள்ளத்தின் வாஞ்சையை நாம் பார்க்கிறோம். நாமும் கூட அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக உணர்ந்து கொள்கிறோம். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவின் வலது பாரிசத்திலே அவர் வீற்றிருக்கிறார். ராஜாதி ராஜாவாக அவர் வீற்றிருக்கிறார். அவரை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவே அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியானவராக பிதாவினுடைய வலது பாரிசத்திலே அவர் வீற்றிருக்கிறார். நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நாமும் கூட அவருடனே கூட இருக்க வேண்டும். அந்த பரலோக ராஜ்யத்தில், அவருடைய ராஜ்யத்தில், அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஆகவேதான் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவர் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கிறோம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினார். பாவத்தினுடைய, சாபத்தினுடைய, மரண ஆக்கினையினுடைய தண்டையிலிருந்து பிதாவாகிய தேவன் நம்மை விடுதலையாக்கி அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உள்ள வாஞ்சையை பாருங்கள். இவர்களும் என்னுடனே கூட இருக்க வேண்டும். நாமும் கூட அவரோடு கூட நித்திய காலமாக பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. மிருகங்களைப் போல நாம் மரித்து மண்ணோடு மண்ணாக நாம் போவதில்லை. நாம் மரிக்கும் பொழுதோ அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுதோ நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். மாத்திரமல்லாமல் அவர் நமக்கு வெகுமதிகளை தரப்போகிறார். அவருடைய ராஜ்யத்தில் சதா காலமும் ராஜாக்களும் ஆசாரிகளுமாக நம்மை மாற்றி வைத்திருக்க எவ்வளோ பெரிய நம்பிக்கை. ஒருவேளை இந்த உலகத்தில் அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்கள் நமக்கு இருக்கக்கூடும். அந்த பாடுகள் படும்பொழுது, உபத்திரவங்கள் நம்மை
துன்புறுத்தும் பொழுது ஆண்டவரை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். நமக்காக கைவேலை இல்லாத வீடொன்றை ஆண்டவர் மேலே கட்டி வைத்து நமக்காக காத்திருக்கிறார். நம்முடைய வருகைக்காக காத்திருக்கிறார். ஸ்தேவான் பரலோகத்திலே எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எப்படி ஆண்டவர் இரு கரத்தை விரித்து அவனை வரவேற்றாரோ அப்படியாக எல்லாவற்றையும் முடித்து எல்லா காரியத்தையும் இந்த உலகத்திலே நாம் நிறைவேற்றி அவருக்கு பிரியமாய் நடந்து நாம் அவரிடத்திலே போகும்போது நம்மை கூட அப்படித்தான் அவர் வரவேற்பார் என்று சொல்லி ஒவ்வொருவருமாகிய நாமும் கூட வாஞ்சிக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஊழியக்காரன் என்று சொன்னால் இங்கே தேவ ஊழியர் என்று சொல்லி இப்பொழுது அழைக்கப்படுபவர்களை அது குறிக்கவில்லை. தேவ ஊழியர்கள் என்று சொன்னால் எல்லோரும் தான் தேவ ஊழியர்கள். இட் இஸ் எ ப்ராடர் டேர்ம். அது ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை மாத்திரம் குறிப்பிடாமல் ரட்சிக்கப்பட்ட எல்லோரையுமே குறிக்கிறது. இதை குறித்து பின்பாக நான் விளக்கமாக சொல்லுகிறேன். இப்பொழுது தேவனுக்கென்று ஊழியம் செய்கிறவர்கள் தேவ ஊழியர்கள் அல்ல, எல்லோருமே தேவனுக்கு ஊழியர்கள் தான். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானத்தில் கீழ்ப்படிந்து அவர் சொல்லை கேட்டு அவர் சொல்லுகிற விதமாக கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள், அவருக்கு பிரியமாக நடக்கிறவர்கள் எல்லோருமே தேவ ஊழியர்கள் தான். ஆகவே ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால், ஊழியம் என்றால் எஜமான் சொல்வதை கேட்டு தட்டாமல் நடக்கிறவன். எஜமான் என்ன வார்த்தை சொல்லுகிறாரோ அதை கீழ்ப்படிந்து நடக்கிறவன் தான் ஊழியக்காரன். அவன் எங்கே இருப்பான்? நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். பிதாவை, இவர்கள் என்னோடனே கூட இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எனக்கு ஊழியம் செய்கிறவர்கள் என்னோடு கூட அவர்கள் இருப்பார்கள் என்று அவர் சொல்லுகிறார். மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அவரிலே அன்பு கூர்ந்து அவரை நேசித்து அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு நாளும் யோசிக்க முடியாதாம். ஒரு நாளும் அதை யோசித்து கண்டறிய முடியாதாம். காது கேட்கவும் இல்லை, கண் பார்க்கவும் இல்லை, மாத்திரமல்ல அது மனுஷனுடைய சிந்தையிலே தோன்றவும் இல்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இருதயத்திலே தோன்றவும் இல்லை. கண்களால் அதை விவரிக்க முடியாது, காதுகளால் அதை குறித்து கேட்க முடியாது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்ட பரலோகத்தினுடைய காரியங்களை நாம் படித்தாலும் கூட நம்முடைய குறைந்த மூளை அறிவினாலே அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய மகிமையை நாம் உணர்ந்து கொள்ள முடியாது. ஒரு முன்ருசியாக எடுத்துக்கொள்ளலாமே தவிர முழுவதுமாக நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியாது. அவர் மீது அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற காரியங்களை ஒரு நாளும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அங்கே போகும்போது எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ளும்படியாக செய்ய போகிறார். ஆகவே காதுகளால் நம்மால் கேட்க முடியாது. யாராவது எவ்வளவுதான் பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர்கள் விளக்கி சொன்னாலும் கூட அது அவ்வளவாக முழுமையானதாக அது காணப்படாது என்று சொல்லி இந்த வசனத்தில் வாசிக்கும். யாருக்கு அதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்? அவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள், அவர் சொல்படி கேட்கிறவர்கள், அவர்களுக்குத்தான் அந்த ராஜ்யத்தை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் மீது அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 1 பேதுரு
1 அதிகாரம் 4 வசனம். 1 பேதுரு 1 அதிகாரம் 4 வசனம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரம். அந்த பரலோக ராஜ்யத்திற்கு முடிவில்லை, அது அழிந்து போவதில்லை. அதனுடைய அஸ்திபாரமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இருக்கிறார். அது மனுஷனுடைய கைகளினால் ஏற்படுத்தப்பட்ட நகரம் அல்ல, அதனுடைய அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவே இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவேதான் அழியாதது, மாசற்றது, வாடாததுமான சுதந்திரம் அது நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அவர் மரித்து உயிரோடு எழுந்ததினாலே நாமும் கூட அந்த சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறோம் என்பதை அறிந்து இப்பொழுதே நாம் சந்தோஷம் கொள்கிறோம். மாத்திரமல்ல, ரோமருக்கு எழுதின நிருபம் 8 அதிகாரம் 18 வசனம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். பாருங்க, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்கிற வார்த்தை என்ன? ஆதலால் இக்காலத்து பாடுகள். இந்த காலத்தில் அநேக பாடுகள் அனுபவிக்கிறோம் இல்லையா? அநேக பாடுகள், உபத்திரவங்கள். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். இந்த உலகத்திலே நாம் இருக்கும் வரை உபத்திரவங்கள், பாடுகள் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஒரு விசுவாசிக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்டவுடனே எல்லாம் மறைந்து போகும் என்பது பொய்யான காரியம். துன்பத்தினூடே ஆறுதலை அனுப்புவார் என்று தான் இருக்கிறது. துன்பம் வரும், ஆனாலும் கூட அதிலே ஆறுதலாக ஆண்டவர் இருப்பார். துன்பத்தை மேற்கொள்ளக்கூடிய சக்தியை கொடுப்பார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினாலே, அவரை விசுவாசிக்கிறதுனாலே துன்பமோ நோயோ மற்ற பிரச்சனைகளோ வராது என்பது எந்த காலத்தையும் ஆண்டவர் சொல்லலை. ஆனாலும் கூட துன்பத்தினூடே அவருடைய ஆறுதலை நமக்கு அனுப்புவார். துன்பத்தையும் பிரச்சனைகளையும் மற்ற காரியங்களையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமை நமக்கு கொடுப்பார். பிசாசானவனை தோற்கடிக்கக்கூடிய ஞானத்தையும் வல்லமையும் நமக்கு அவர் கொடுப்பார் என்பதுதான் அவர் நமக்காக வாக்குத்தத்தம் பண்ண செய்தியாக இருக்கிறது. ஆகவே கர்த்தரை ஏற்றுக்கொண்டாலே எனக்கு துன்பம் வராது என்பது பொய்யான காரியமாக அது காணப்படுகிறது. ஆதலால் இக்காலத்து பாடுகள், இப்பொழுது நீங்கள் பாடுபடுகிறீர்களே, இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமை பரலோகத்தினுடைய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அதோடு ஒப்பிடவே முடியாது. இதெல்லாம் ஒரு பாடா என்று அந்த ராஜ்யத்தில் நாம் நுழையும் பொழுது, அதை அனுபவிக்கும் பொழுது, பரலோகத்தினுடைய மேன்மைகளை நாம் அனுபவிக்கும் பொழுது நான் பட்ட பாடுகள் பெரிதாகவே தோன்றாது. இதெல்லாம் ஒரு பாடா, இதற்கு போய் நான் கஷ்டப்பட்டேனே என்று சொல்லி நாம் வருத்தப்படுவோம். ஆக இதெல்லாம் ஒரு கஷ்டமா என்று நமக்கு தோன்றும் எப்பொழுது அந்த மகிமையின் ராஜ்யத்தில் நாம் நுழையும் பொழுது அப்படி ஆகும் என்று சொல்லி நாம் பாருங்கள். இங்கே அநேக பாடுகளை பாடுறோம் இல்லையா? வசனத்தின்படி இக்காலத்தில் பாடுகளை அனுபவிக்கிறோம். இக்காலத்து பாடுகள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம், பாடுகளை நாம் படுகிறோம். ஆனாலும் கூட அந்த மகிமையின் ராஜ்யத்தினுடைய காரியம் வரும்பொழுது இதெல்லாம் ஒழிந்து போகும் என்று சொல்லி பார்க்கிறோம். பரலோகத்தில் நம்மை துன்பப்படுத்துகள் வருவார்களா? நம்மை பாடுபடுத்துகள் வருவார்களா? கவலைகள் இருக்குமா? இருக்கவே இருக்காது. 12 விதமான காரியத்தை நாம் பார்த்து இந்த அதிகாலை செய்தியை நாம் முடிக்கலாம். சுருக்கமாக நாம் பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரத்தில் 1 வசனத்தில் முதலாவது காரியம் வருகிறது. முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின. ஃபர்ஸ்ட் எர்த் அண்ட் ஃபர்ஸ்ட் ஹெவன் were passed away. There no more first heaven and first earth.
ஆகவே புதிய ராஜ்யத்திலே பரலோகத்தில் எது இருக்காது? நாம் பார்க்கிற வானமும் பூமியும் அங்கே இருக்காது. இந்த வானம் தீட்டுப்பட்டது, இந்த பூமியானது தீட்டுப்பட்டது. எப்படி தீட்டுப்பட்டது? ஆபேல் முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரையும், பிறகு செய்யப்பட்ட கொலைகள், பல்வேறு விதமான பாவங்களுடைய காரியங்கள், இதெல்லாம் இந்த மண்ணை தீட்டுப்படுத்தி இருக்கிறது. இந்த மண்ணை தீட்டுப்படுத்தி இருக்கிறது. குற்றமற்ற இரத்தம் சிந்தப்பட்டு இந்த பூமியானது தீட்டுப்பட்டு இருக்கிறது. வானமும் கூட தீட்டுப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகமானது பிசாசினுடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள், சேனைகள் என்று சொல்லி வாசிக்கிறோம். பிசாசானவன் வானமண்டலத்திலும் பூமியிலும் கூட அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆகவேதான் பரலோகத்தில் இவர்கள் கிரியை செய்ய முடியாது, பிசாசானவன் கிரியை செய்ய முடியாது. ஆகவேதான் முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவதாக, அங்கே சமுத்திரம் இல்லை. ஏன் சமுத்திரம் இல்லை? சமுத்திரமானது எதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது? சமுத்திரம் என்றால் பிரிவினை என்ற அர்த்தம். பாருங்க, ஒரு நிலத்தையும் இன்னொரு நிலத்தையும் பிரிப்பது சமுத்திரம். அந்த உலகம் அநேக நாடுகளினாலே சூழப்பட்டு இருக்கிறது. அந்த நாடுகளை பிரிப்பது எது? சமுத்திரம். அது பிரிவினை இல்லை. நீ இந்த ஜாதி, நான் அந்த ஜாதி, நீ இந்த குலத்தான், நான் இந்த குலத்தான், நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், நீ தீட்டு உள்ளவன், நான் பரிசுத்தவான் என்று அந்த விதமான பாகுபாடுகள் இல்லை. சமுத்திரமானது பிரிக்கிறது, அந்த விதமான காரியம் இல்லை. முதலாவதாக பார்த்தோம், முந்தின வானம் முந்தின பூமி இல்லை. இரண்டாவதாக சமுத்திரம் இல்லை. 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்க, இனி மரணமும் இல்லை. மரணம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்க. யாராவது நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, மிகவும் அணுக்கமானவர்கள், நம்மை உயிரைப் போல நேசிப்பவர்கள் மரித்து விட்டால் எவ்வளவு வேதனை நாம் படுகிறோம், எவ்வளவு ஆற்றொன்னா துயரம் நமக்கு வருகிறது இல்லையா? ஆண்டவரும் கூட இதை உணர்ந்து, லாசரு மரித்தபொழுது அவனுடைய சகோதரிகள் மார்த்தாள் மரியாள் அழுகிறதை கண்டு கர்த்தர் கண்ணீர் வடித்தார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஏன் அவர் அப்படி கண்ணீர் வடித்தார்? இந்த மரணமானது எவ்வளவு துயரை கொண்டு வருகிறது. லாசருவின் மரணம் மார்த்தாளையும் மரியாளையும் எவ்வளவு வேதனைப்படுத்தினது என்பதை அறிந்து, மரணம் எவ்வளவு கொடுமையானது என்று அறிந்து அவரும் கூட கண்ணீர் விட்டார். ஆகவேதான் பரலோகத்தில் மரணம் இல்லை. மரணம் இல்லை. சதா காலமும் நாம் அனைவரும் உயிரோடு கூட இருப்போம். உயிரோடு கூட இருப்போம். மரணம் இல்லை, பிரிவினை இல்லை, மரணம் இல்லை. நோ மோர் டெத் என்று சொல்லி வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, அங்கே துக்கம் இல்லை, வருத்தம் இல்லை, துக்கம் இல்லை, துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதற்காக வருந்தி நாம் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதற்காகவும் நாம் வருந்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அலறுதலும் இல்லை. இங்கே பாருங்க, there is no more crying. இங்கே பாருங்க, அழுது அலறி துடிக்கிறார்கள். துக்கத்தின் மிகுதியால், வேதனையின் மிகுதியால் அலறுகிறார்கள். அந்த விதமான அலறுதல் அங்கே இல்லை. வருத்தம் இல்லை. there is no more pain என்று வாசிக்கிறோம். வருத்தம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, மரணம் இல்லை. எவ்வளோ சந்தோஷமான நாடு! நாம் சுதந்திரிக்க போகிற கர்த்தருடைய ராஜ்யம் எவ்வளோ சந்தோஷமான நாடு பாருங்க. இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நினைத்து பார்த்துருக்கீங்களா? மரணம் இல்லாத ஒரு தேசம், வருத்தம் இல்லாத ஒரு தேசம், புலம்பல் இல்லாத தேசம், அலறுதல் இல்லாத தேசம், அலறி துடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் நிறைவாக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சதா காலமும் நாம் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த ராஜ்யம் என்று சொல்லி வாசிக்கும். முந்தினவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் ஒழிந்து போயின, இதோ சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன் என்று அவர் சொல்லுகிறார்.
பழைய காரியங்கள், என்னுடைய பழைய காரியங்கள், நான் செய்த பழைய காரியங்கள், பழைய தீட்டுகள், பழைய பாவங்கள் ஒன்றும் அங்கே நினைவு கூறப்படுவதில்லை. பாருங்க, நாம் தவறு செஞ்சால் நாமே கூட ஐயோ இந்த தவறை செய்தோம் என்று சொல்லி ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட நம்மை அது வாட்டி வதைக்கிறது இல்லையா? உண்மைதானே? நான் செய்த பாவம் அறிக்கை செய்தாலும் கூட அநேக முறை நான் என்ன செய்கிறேன், அதை நினைவு கூர்ந்து அதை குறித்து வருத்தப்படுகிறேன். இல்லது யாராவது ஒருவர் என்னை குறித்து அதை நான் பாவம் செய்தேன் என்று அறிந்து என்னை அவர்கள் குத்தி காட்டி பேசுகிறார்கள். ஆகவே அது முந்தின காரியங்கள். அந்த முந்தின காரியங்களும் கூட ஒழிந்து போயின. என்னை யாருமே குற்றப்படுத்த முடியாது. எனக்கு நானே நான் குற்றவாளி என்று சொல்லி நான் தீர்க்கவும் முடியாது. மற்றவர்கள் என்னை குற்றவாளி என்று தீர்க்கவும் முடியாது. ஆல் ஃபார்மர் திங்ஸ் ஆர் பாஸ்ட் அவே என்று போடப்பட்டிருக்கு. அந்த ஒளிமயமான நகரத்தில், கர்த்தருடைய ராஜ்யத்தில் நான் இருக்க வேண்டும் என்று எனது ஆத்ம நேசர் இயேசுவானவர் விரும்பின அந்த தேசத்தில் என்னுடைய எல்லா முந்தின காரியங்களும் நினைவு கூறப்படவில்லை என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, 22வது வசனம், வெளிப்படுத்தும் விசேஷம் 21, 21ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? அங்கே ஆலயம் இல்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆலயம் இல்லை என்று சொல்லி நாம் அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. தேவாலயமே இல்லை, ஜபமே இல்லை, தேவாலயமும் இல்லை, தேவாலயத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இல்லை? சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். அவரே இருக்கிறார். அவரே இருக்கும்பொழுது தேவாலயம் அங்கே தேவைப்படவில்லை. இங்கே நாம் ஆலயத்துக்கு வருகிறோம், அங்கே ஆலயம் இருக்க போவதில்லை. ஜபங்கள் ஏறெடுக்கப்பட போவதில்லை. ஏனென்றால் ஜபங்களுக்கு முன்பாகவே உனக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டுவிடும். ஆகவே ஜபங்கள் பரலோகத்திலே ஏறெடுக்கப்படாது. அங்கே ஆலயம் இருக்காது. அங்கே ஆட்டுக்குட்டியானவரும் தேவனுமே பரலோகத்திலே ஆலயமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, தேவனுடைய மகிமையே அதற்கு வெளிச்சமாக இருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்காக இருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. தேவனுடைய மகிமையே பரலோகத்திலே வெளிச்சமாக இருக்கிறது. ஆகவே சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, தேவாலயம் இல்லை. மகிமையான ஒரு இடமாக பரலோகம், நாம் வசிக்க போகிற நித்திய காலமாக வசிக்க போகிற இடமாக இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். அங்கே ராக்காலம் இல்லை. there is no night, no more night. பாருங்க, இரவிலே தான் மனுஷர்கள் பயப்படுகிறார்கள். இரவிலே தான் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தூக்கமின்மையால் கஷ்டப்படுகிறார்கள். அநேகர் இரவிலே சங்கார தூதன் வருகிறான். நாளைக்கு நாம் எழுந்திருப்போமா என்ற நிச்சயம் இல்லை. பயத்தோடே மனுஷன் படுக்கிறான். என்ன வேணா ஆகலாம். ஆகவே இரவு என்று சொல்லும்பொழுது பிசாசினுடைய அதிகார வல்லமை, இரவு என்று சொல்லும்போது நிச்சயமில்லாத தன்மை. அங்கே இரவு இல்லை. there is no more night என்று சொல்லி வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் 27வது வசனம், மிக முக்கியமான வசனம், தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மை துன்பப்படுத்தினவர்கள், அருவருப்பை நடப்பித்தவர்கள், கெட்ட காரியங்களை செய்தவர்கள் நம்மை பின்தொடர்ந்து அவர்கள் வர முடியாத நகரம். சந்தோஷமாக இருக்குதா? பாருங்க, சிலருக்கு பயந்து வீடுகளை விட்டு அநேகர் ஓடி போகிறார்கள். தங்களுடைய சொந்த வீடுகளை விட்டு அநேகர் ஓடி போகிறார்கள். அநேக சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுவார்களோ, என்னை குறித்து என்ன சொல்லுவார்களோ என்று பயந்து அநேகர் வீட்டை விட்டு ஓடி போகிறார்கள். மற்ற மாநிலத்துக்கு ஓடி போகிறார்கள்.
இன்னொரு தேசத்துக்கு ஓடி போகிறார்கள். ஆனாலும் கூட அவர்கள் கண்டுபிடிக்கப்படுகிறார்கள். மாத்திரமல்ல, என்றாவது ஒரு நாள் திரும்ப வரவேண்டிய சூழ்நிலை, திரும்பமாக வீடுகளுக்கு வரவேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. வருத்தமும் சஞ்சலமாகவே அவருடைய வாழ்க்கை கழிகிறது. என்னைக்காவது ஒரு நாள் நாம் பிடிபட்டு விடுவோம் என்று சொல்லி பயத்தோடு கூட ஜீவனம் பண்ணுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் தீட்டு உள்ளவர்களும் அருவருப்பை நடப்பிக்கிறவர்களும் ஆகிய எவரும் என்ன செய்ய முடியாது, அதிலே பிரவேசிப்பதில்லை. நம்மை பின்தொடர்ந்து வர முடியாது. நம்மை பின்தொடர்ந்து வரவே முடியாது. யாரெல்லாம் நமக்கு கஷ்டம் கொடுத்தார்களோ, யாரெல்லாம் நாம் அழிந்து ஒழிந்து போக வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, ஒருவருமே வர முடியாது. அவர்கள் தீட்டுள்ளவர்கள், அருவருப்பை நடப்பிப்பவர்கள். அவர்கள் ஒரு நாளும் நம்மை பின்தொடர்ந்து வர முடியாத நகரம் பரலோகம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கடைசியாக 12வது காரியம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அதை வாசிக்கிறோம். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். தேவனுடைய நகரத்தில் ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். ஆகவே அதிலே சாபம் இல்லை. நோ மோர் கர்ஸ், நோ மோர் கர்ஸ். சாபத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தலைமுறை தலைமுறையாய் பின்பற்றி தொடர்ந்து வந்த சாபங்கள் அங்கே அற்றுப்போகும். யாரும் நமக்கு சாபம் கொடுக்க முடியாது. யார் நம்மை சாபத்தினாலே நம்மை வஞ்சிக்க முடியாது. சாபம் அங்கே செல்லாது. நமக்கு சாபம் கொடுத்தாலும் அது நமக்கு ஆசீர்வாதமாக தான் மாறும். அங்கே ஒரு சாபமும் இராது. எல்லா தீட்டும் எல்லா சாபமும் அங்கே ஒழிந்து போகும் என்று சொல்லி வாசிக்கும். எவ்வளோ பெரிய நகரம், எவ்வளோ பெரிய நகரத்தை நாம் சுதந்திரிக்கும் வண்ணமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இதெல்லாம் குறித்து நாம் யோசித்து பார்த்துருக்குறோமா? ஆண்டவர் யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரத்தில் சொல்லும்போது, இவர்களும் என்னுடனே கூட இருக்க வேண்டும், இவர்களும் என்னுடனே கூட இருக்க வேண்டும். என்னுடைய ஊழியக்காரன் என்னுடனே கூட இருப்பான். எனக்கு உண்மையாய் உத்தமமாய் ஊழியம் செய்கிறவன். ஊழியம் செய்கிறவன் என்றால் இங்கே சொல்லப்படுகிற தேவ ஊழியர் அல்ல. எல்லோருமே தேவ ஊழியர் தான். எல்லோருமே தேவ ஊழியர் தான். தேவ ஊழியர் என்று சொன்னால் இட்ஸ் எ ப்ராடர் டேர்ம். அது பரந்துபட்ட ஒரு வார்த்தை. தேவ ஊழியர் என்று ஒரு சிலரை குறுக்கி நாம் சொல்ல முடியாது. எல்லோருமே தேவ ஊழியர் தான். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருக்கு ஒப்பு கொடுத்தவர்கள், அவருடைய சித்தத்தை இந்த உலகத்திலே செய்கிறவர்கள் தேவ ஊழியர்கள். தேவ ஊழியர்கள் என்ற நாமத்தை வைத்து கொண்டிருக்கிறவர்கள் தேவ ஊழியர் அல்ல. அவரால் ரட்சிக்கப்பட்டு அவருடைய நாமத்தை தரித்தவர்கள் எல்லோருமே தேவ ஊழியர்கள். அந்த தேவ ஊழியர்கள் நாமும் கூட, தேவ ஊழியர்களாகிய நாமும் கூட அவரோடு கூட இருப்போம் என்று சொல்லி வாசிக்கவும். அழியாதும் மாசற்றதும் வாடாதுமான சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். பாருங்கள், எவ்வளோ பெரிய சந்தோஷமான இடமாக அது காணப்படுகிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். மாத்திரமல்லாமல் அவரை அன்பு கூறுகிறவர்கள் 1 கொரிந்தியர் வாசிக்கிறோம் இல்லையா? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் அன்பு கூறுகிறவர்கள் அவருடனே கூட அங்கே இருப்பார்கள். அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிற காரியங்கள், புரிந்து கொள்ள முடியாத காரியங்களை, அறிந்து கொள்ள முடியாத காரியங்களை அவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எவ்வளோ நன்மை! அதில் காணப்படாதவைகளை குறித்து 12 விதமான காரியத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், 23ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். 22ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசித்தோம் இல்லையா? 12 விதமான காரியங்களை நாம் வாசித்தோம். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின. அங்கே கடல் இல்லை, சமுத்திரம் இல்லை என்று வாசித்தோம். அங்கே மரணம் இல்லை, அங்கே துக்கம் இல்லை,
அங்கே அலறுதல் இல்லை, அங்கே துன்பம் இல்லை, அங்கே என்ன இல்லை, முந்தின காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போயின. என்னை குறித்து தானே நான் செய்த பாவங்கள் சாபங்கள் எல்லாம் அங்கே ஒழிந்து போயின. முந்தின காரியங்கள் ஒழிந்து போயின. அங்கே தேவாலயம் இல்லை, தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமே அங்கே ஆலயமாக இருக்கிறார்கள். அங்கே சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, தேவனே வெளிச்சமாகவும் ஆட்டுக்குட்டியானவர் விளக்காகவும் அதற்கு இருக்கிறார். அங்கே இரவு இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே சங்கார தூதனுக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அங்கே இருள் இல்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, தீட்டுள்ளதும் தீயதை நடப்பிக்கிறதுமான ஒரு காரியமும் அங்கே பிரவேசிப்பது இல்லை, இல்லை 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 என்று சொல்லி நாம் 12 விதமான காரியத்தை வாசித்தோம். கடைசியாக அங்கே சாபமும் இல்லை. சாபம் இல்லாத நாடு, பாவம் இல்லாத நாடு. அந்த நகரத்துக்கென்று நம்மை முன் குறித்திருக்கிறார். எவ்வளோ சந்தோஷம்! இதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா? ஆண்டவரே, இதற்கென்று என்னை தகுதிப்படுத்தினீரே, இதற்கு நான் தகுதியானவன் அல்ல, இவ்வளோ பெரிய காரியத்தை பெற்றுக்கொள்ள நான் தகுதியானவன் அல்ல. இந்த உலகத்தில் பாடுகள் இருக்கிறது. ஆனால் வரப்போகிற, நீர் கொடுக்க போகிற அந்த ராஜ்யத்தின் மகிமைக்கு, நான் சுதந்திரத்து கொள்ளப் போகிய அந்த ராஜ்யத்தினுடைய மகிமைக்கும் சந்தோஷத்திற்கும் நான் இந்த உலகத்தில் இக்காலத்திலே நான் படுகிற பாடுகள் ஒப்புமையானது அல்ல. அது ஒத்திட்டே பார்க்க முடியாது. நான் கொஞ்சம் காலம் கஷ்டப்படுகிறேன், அற்ப காலத்துக்கு நான் கஷ்டப்படுகிறேன், ஆனால் சதா காலங்களும் உம்மோடு கூட இருக்க போகிறேன் என்று எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே. கடைசியாக பிதாவானவரோடு கூட நீர் ஜெபம் பண்ணும்போது என்னை நினைத்து இவர்களும் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் செய்தீரே, விண்ணப்பம் செய்தீரே. பிதாவானவரும் அதை அங்கீகரித்தாரே. உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி நாம் அவருக்கு நன்றி செலுத்தலாமா? இந்த நினைவுகள் எப்போதுமே நம்மோடு கூட இருக்க வேண்டும். அவர் மரணத்துக்குள்ளாக போனார். எதற்காக அவ்வளோ பாடுகள் பட்டார்? எதற்காக? நாமும் அவனோடே கூட சுதந்திரத்தை அனுபவிக்கும்படியாக அவர் எல்லா பாடுகளும் எனக்காக பட்டார். ஆகவே அந்த பரமதேசத்தை நான் சுதந்திரிக்கப் போகிறேன், நாம் சுதந்திரிக்கப் போகிறோம். என்னை இருகரம் நீட்டி அவர் வரவேற்கப் போகிறார். சாபமும் பாவமும் இல்லாத நாட்டுக்கு நான் போகப் போகிறேன். அழுகையும் பற்கடிப்பும் இல்லாத நாட்டுக்கு நான் போகப் போகிறேன். மரணமும் வருத்தமும் இல்லாத நாட்டுக்கு போகப் போகிறேன். அலறுதல் இல்லாத நாட்டுக்கு போகப் போகிறேன். என்னை பின்தொடர்ந்து தீயவர் வர முடியாது. தீதும் அருவருப்பும் நடப்பிக்கிறவர்கள் ஒருவரும் அதிலே பிரவேசிக்க முடியாது. சந்தோஷமாக என் மணவாளனோடு கூட நான் இருக்கப் போகிறேன் என்ற நம்பிக்கை கொடுத்திருக்கிறாரே, அவருக்கு நாம் நன்றி செலுத்தலாமா? அவர் கீழ்ப்படியலாமா? நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் வேலைக்காரனும் இருப்பான், எனது ஊழியக்காரனும் இருப்பான் என்று சொன்னீரே, நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லலாமா? ஜெபிக்கலாம். அன்பும் கிருபையும் உள்ள பரலோக பிதாவே, கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் அநேக பாடுகள் எங்களுக்கு இருந்தாலும் கூட ஆண்டவரே, பசி, பட்டினி, நோய், உபத்திரவங்கள், வேதனைகள், ஏச்சு பேச்சுக்கள் எல்லாம் இருந்தாலும் கூட ஒரு நம்பிக்கை உண்டு. மகிமையின் நம்பிக்கையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஒரு காலத்திலே நாங்கள் உம்மிடத்திலே வரும்பொழுது ஆனந்த சத்தத்தோடு கூட நாங்கள் வருவோம். ஆண்டவரே, அந்த நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீர். எல்லா ஆண்டவரே, இந்த உலகத்தினுடைய பாடுகள் ஒழித்துவிட்டு நாங்கள் வருவோம். எங்களை இருகரங்கூப்பி நீர் அரவணைப்பீர் என்ற நம்பிக்கையை கொடுத்திருக்க தயவுக்காக ஸ்தோத்திரம். பரம தேசத்திலே ஆண்டவரே எங்களை பங்குள்ளவர்களாக மாற்றின தயவுக்காக ஸ்தோத்திரம். அப்படி எங்களை ஆண்டவரே அந்த ராஜ்யத்தின் புத்திரராக மாற்றுவதற்காக நீர் பட்ட பாடுகளுக்காக, வேதனைகளுக்காக சிலுவையிலே நீர் மரித்து ஆண்டவரே உம்முடைய எல்லா ஆண்டவரே வேதனைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சிலுவையிலே எங்களை நினைவு கூர்ந்து, நான் சிலுவையிலே மரிக்காவிட்டால் இவர்கள் என்னுடனே கூட வர முடியாது என்பதற்காக ஆண்டவர் சிலுவையிலே மரித்தீர்.
நான் உயர்த்தப்படும்போது எல்லோரையும் என் பக்கமாக இழுத்துக்கொள்வேன் என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறதே. நீர் உயர்த்தப்பட்டீர், சிலுவையிலே உயர்த்தப்பட்டீர். அப்பொழுது உம்மிடமாக நாங்கள் இழுத்து கொள்ளப்பட்டோம். உம்முடைய ராஜ்யத்துக்கு வரக்கூடிய பங்கை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, நன்றி செலுத்தி துதிக்கிறோம். இதற்கீடாக ஆண்டவரே நாங்கள் என்னத்தை ஆண்டவர் செலுத்த முடியும்? வாழ்க ராஜா வாழ்க என்று வாழ்த்துகிறோம். இந்த உலகத்தில் இருக்கும் வரை உமக்கு கீழ்ப்படிந்து உமது ஊழியக்காரராக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை முழு உள்ளத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்தார். பெரிய காரியத்தை செய்தரலும் உம்முடைய பிள்ளைகளாக நாள்தோறும் எங்களை ஆண்டவரை உருமாற்றும். கிறிஸ்துவானவர் எங்களிலே பெருக பெருக நான் என்ற காரியங்கள் ஒழிந்து போக நீர்தாமே உதவி ஒத்தாசை செய்தரல வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து இந்த ஜெபத்தை அருமையாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தின் மூலம் எடுக்க நல்ல பிதாவே, ஆமேன்.